அறிவழகன் சினிமா வந்து ஒரு காட்சி ஊடகம் என்பதை உணர்ந்து கொண்ட இயக்குநர்கள் ஒருத்தர். அவருடைய ஈரம் படத்தை நீங்கள் அனைமா எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து கொலையை செய்யக்கூடிய தொடர்ச்சியாக ஒரு அமானுஷ்ய சக்தி, அதை வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த இன்டர்வல் பாயிண்ட்ல வெளிப்படுத்திப்பாரு. அதான் படத்தினுடைய திருப்புமுனை, படத்தினுடைய ட்விஸ்டே அதுதான். ஒரு ஈரம் நிறைஞ்ச ஒரு தரையில கால் தடம் பதியும். உருவம் இருக்காது, ஆனா கால் தடம் பதிஞ்சு கொண்டே போகும். ஒரு அமானுஷ்ய சக்தி எப்படி வேணாலும் ரிவீல் பண்ணலாம். அது அவர் அவ்வளோ அழகாக, அவ்வளோ நேர்த்தி, அவ்வளோ நுட்பமாக ரிவீல் பண்ணியிருப்பார். அவர் எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் என்பதற்கு அந்த ஒரு காட்சியே சாட்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் இன்னைக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அறிவுக்கும் சரி, அருணுக்கும் சரி, இது அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு படமாக இருக்குங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒட்டுமொத்த டீமுமே, அறிவு, ஒளிப்பதிவாளர், ஸ்டண்ட் மாஸ்டர், கலை இயக்குனர், இப்படி ஒட்டுமொத்த டெக்னிக்கல் டீமுமே ஒருங்கிணைஞ்சு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணினா தான் இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியை கொடுக்க முடியும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அருண் விஜய் இஸ் லைக் ஃபேமிலி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அருண். அண்ட் இந்த மேடை வந்து வம்சி சொன்னது மாதிரி எனக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடை தான். பிகாஸ் திஸ் இஸ் அருண் விஜய்ஸ் ஓன் ப்ரொடக்ஷன். And this is also an occasion where I share the days with Gautam after so many months. கௌதம் சார் இல்லைன்னா நான் இல்லைன்றதை நான் எத்தனையோ மேடைகளில் சொல்லியிருக்கேன். அது உண்மையும் கூட. அவரை பற்றி என்ன சொல்கிறது எனக்கே தெரியல. அவர் எப்படிப்பட்ட இயக்குனர், எப்படிப்பட்ட ஒரு டெக்னீஷியன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு இங்கே இந்த டேஸில் உட்காந்துருக்கும் போது ஒரு சின்ன சம்பவம் ஒன்று ஞாபகம் வந்தது. அது உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் நான் நினைக்கிறேன். காக்க காக்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் when I was his associate, ஒரு நாள் நான் வந்து I had a date. ஒரு 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 தோழியோட வெளியே போகக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருந்தது. கையில் சுத்தமாக காசு இல்லை. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஸோ சுத்தமாக கையில் காசு இல்லை. ஸோ ஐ வெண்ட் ஓவர் டு கௌதம் அண்ட் ஐ டோல்ட் ஹிம், நான் சொன்னேன் இந்த மாதிரி, ஸோ ஐ ஹேவ் அ டேட் பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி மனி வித் மீ அப்படின்னு சொன்னேன் நான். ஐ நீட் சம் மனி சார் அப்படின்னு. அவர் பார்க்குறதுலேருந்தே தெரியுது அவருக்கு அது ஞாபகம் கூட இல்லை இந்த சம்பவம் அப்படின்றது. எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டார். நான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஒரு தொகையை ஒன்று சொன்னேன். ஆக்சுவலி அது வந்து கௌதம் கையில காசு இல்லாத ஒரு காலகட்டம் அது. ஏன்னா அப்போ தான் அவர் வந்து ஹிந்தி மின்னலை முடிச்சிருந்தார். காக்காவுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் தேடிக்கொண்டு இருந்த ஒரு காலகட்டம். அவர் ரொம்ப தயங்கி ஒரு தொகையை ஒன்று சொன்னேன். அவருடைய வாலெட்டை வெளியே எடுத்தார். திறந்தால் அதில் உண்மையிலே பைசா ரொம்ப குறைச்சல் தான் இருந்தது. நான் கேட்டதை விட 2 மடங்கு அதிகமாக கொடுத்தாரு. யூ கோயிங் அவுட் ஆன் அ டேட், நீ கேட்குற தொகை பத்தாது, இது உனக்கு தேவைன்னு சொல்லி கொடுத்தாரு. அதான் கௌதம். This might be a little melodramatic or overstatement அவங்களுக்கு தோணும். இஸ் an institution. அவரிடம் சினிமா மற்றும் நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை, எப்படி மனிதர்களாக நடந்து கொள்வது என்பதையும் கற்றுக்கொண்டுதான் வெளியே வந்திருக்கிறோம். அருண் விஜய்க்கும் விஷால், வாட் பியூட்டிஃபுல் மியூசிக். அவர் இவால்வ் ஆகி கொண்டு இருக்கிறார். அவருடைய மியூசிக் வந்து மெச்சூர் ஆகி கொண்டு இருக்கிறது என்பதற்கு இந்த பாடல்களே வந்து அத்தாட்சி. தயாரிப்பாளருக்கும், அருண் விஜய்க்கும், அறிவுக்கும், ஒட்டுமொத்த குழுவினருக்கும் ஒரு மாபெரும் வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி விடைபெறுகிறேன்.